வணக்கம் நண்பர்களே. ஸோ எல்லாருமே கூட்டுறவு வங்கி தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காரியத்தில் இறங்குறோம் அப்படின்னா அதற்கான பல டேட்டா தரவுகளுக்கு நமக்கு தேவை, சரிங்களா? ஸோ அந்த தரவுகள் ஒரு பிளான் இருந்தால் தான் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து கூட்டுறவு வங்கி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அது மத்திய கூட்டுறவு வங்கி, அது டிசிசிபின்னு சொல்லுவாங்க, அது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு தான் வந்தது, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுக்கு அப்புறம் 2025ல வந்திருக்கு, ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி பேக்ஸ். அப்புறம் நகர்ப்புற கூட்டுறவு வங்கி, அதுக்கு வந்து 2023ல எடுத்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புற கூட்டுறவு, அதாவது இந்த பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் மத்திய கூட்டுறவு வங்கி தான் இப்போ வந்து கால்ஃபர் பண்ண போறாங்க. 6ஆம் தேதி நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம தயாராகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? நம்ம கூட போட்டி போறவங்க யாரு, எவ்வளவு பேர் வருவாங்க, கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் வந்து எவ்வளவு இருந்தது, எத்தனை மார்க் எடுத்தவங்களுக்கு மேல எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடைச்சது அப்படிங்கிற டேட்டா தெரிஞ்சாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாச கேப்ல வந்து அதுக்கான ஒரு பிளான் பண்ணி கிராக் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதை தான் இந்த காணொலியில நம்ம அனலைஸ் பண்ண போறோம். நீங்க முதல் தடவை நமது சேனலை பாக்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க, ஓகே? ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்ப பிரைமரி நமக்கு என்ன தேவை அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத முதல் தெரிய வரும், சரிங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 கேட்டகரியா பிரிச்சிடுறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் மட்டும் 100 கொஸ்டின் கேட்கறாங்க. அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் தமிழுக்கு சேர்த்து 100 கொஸ்டின். டோட்டலா வந்து நமக்கு என்னது 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அந்த 200 0.85க்கு வந்து மாத்திக்குவாங்க. 200 0.85க்கு மாத்திக்குவாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் மார்க் வந்து, அதாவது 200 கொஸ்டின்ஸ், அதாவது 100 கோஆபரேட்டிவ், 100 வந்து ஜிஎஸ், டோட்டலா 200 கொஸ்டின். இந்த 0.85 கன்வெர்ட் பண்ணிட்டு 170 மார்க், சரிங்களா? 170 மார்க். அப்ப இன்றைக்கு 30, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க்கு தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும், ஓகேங்களா? சோ கடந்த முறை கட் ஆஃப் இப்படி பாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஜெனரல் ஸ்டடீஸ் வந்துருவோம். கடந்த முறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023ல கிடைச்சது எப்படின்னு கேட்பீங்க. அது நமக்கு எப்படி தேர்வு எப்படி நடைபெறும் அப்படின்னா அது ஒரே கொஸ்டின் பேப்பர், சரிங்களா? ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் அனைத்து மாவட்டத்துக்கும் ஒரே நாள நடைபெறும். ஸோ புரிதா பார்க்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சேம் கொஸ்டின் பேப்பர் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே நாள்ல தேர்வு நடைபெறும். கடந்த 2023ல தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு மட்டும் அங்க அதிக மழை காரணமாக போஸ்ட்போன் பண்ணி அதுக்கு தனியா எக்ஸாம் வச்சாங்க 2023ல. 2023ல வந்து 2 கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அதை நம்ம அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணும்போது தமிழுக்கு கம்பல்சரியா 20 கொஸ்டின் கேட்கறாங்க, சரிங்களா? அறிவியல்ல கம்பல்சரி 20. அப்ப நம்ம மெயின் ஜிஎஸ் படிக்கிறவங்க போக்கஸ் பண்ண டாபிக் என்னன்னா மெயினா வந்து தமிழ் 6 to 10 படிச்சா போதும். சயின்ஸ் 20 கொஸ்டின் கேட்கறாங்க. மேக்ஸுக்கு வந்து 14 கொஸ்டின்ஸ், கிறிஸ்டி அண்ட் ஐஎன்எம் வந்து 18, ஜியோகிராபிக்கு 11, பாலிடிக்ஸ்க்கு 7, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க, ஓகேவா? அப்ப நீங்க எல்லாம் நினைக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக் என்னங்க அப்படின்னா, சோ நம்ம ஊர்ல வந்து வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு, அது தேசிய வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு, அப்புறம் கிற்காடுகள் எங்க இருக்கு, இந்த மாதிரி வந்து கிளாசிக்கல் டான்சஸ். இப்ப பஞ்சாப் மாநிலத்தோட கிளாசிக்கல் டான்ஸ் என்ன, தமிழ்நாட்டோட கிளாசிக்கல் டான்ஸ் என்ன, அப்புறம் ஒரு இந்த வகையான பழங்குடியினர், இப்ப தோடர் பழங்குடியினர் வந்து எந்த மாநிலத்துல வசிக்கிறாங்க, அணுமின் நிலையம் எங்க இருக்கு, அனல்மின் நிலையம் எங்க இருக்கு, இம்பார்ட்டன்ட் டேஸ், இது எல்லாம் சேர்ந்துதான் ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து 10 கொஸ்டின் கேட்கறாங்க, சரிங்களா? அப்புறம் பாலிடிக்ஸ் 7 கொஸ்டின். மொத்தம் வந்து ஜிஎஸ்ல வந்து இந்த மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ணதுல இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்டே உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கேன், சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இனிமேல் படிக்கவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு ஒரு அவேர்னஸ் வருவீங்க, ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு கான்செப்ட் முடிஞ்சு போச்சு, சரிங்களா? ஜிஎஸ்க்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபில்ட் அப் பண்ணி கேட்கறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கோர் சப்ஜெக்ட், அது கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மட்டும் 35 கொஸ்டின் கேட்கறாங்க. கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மட்டும் 35 கொஸ்டின், கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங்க்கு 35. ஸோ இது 2 மேஜர் நல்லா படிக்கலாம். கோஆபரேட்டிவ் ஆடிட் அண்ட் அக்கௌண்டிங் வந்து 20 கொஸ்டின், எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்
இதுக்கு வந்து 10 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின். சரிங்களா? இந்த 200 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம், அதாவது கடந்த 2023ல பாஸ் பண்ணி போனவங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. அவங்க எல்லாருமே 200 கொஸ்டினுக்கு 140 அதுக்கு மேல போட்ட அனைவருக்குமே வேலை கிடைச்சது. சரிங்களா? நீங்க வந்து பாஸ் பண்ண கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். 200க்கு 140 கொஸ்டின்ஸ் போட்ட அனைவருக்குமே வேலை கிடைச்சது. அதை வந்து நம்ம 170 மார்க்கா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இந்த 170 மார்க்குக்கு 120 அண்ட் அபோவ். ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கலாம், ஒன்னு 138, 137, அதாவது 200 கொஸ்டினுக்கு சொல்றேன், இது மார்க்கா சொல்றேன். சரிங்களா? 200 கொஸ்டினுக்கு 137, 36 அப்படிங்கிற பேஸ் அந்த கம்யூனிட்டி அந்த மாவட்டங்கள்ல வேகன்சியை பொறுத்து மாறுபட்டுருக்கலாம். ஆனா கம்பல்சரியா 240, 200க்கு 240க்கு மேல எடுத்தவங்க தான் வேலை கிடைச்சது. என்னங்க காசு ஈஸி எதிர்பார்ப்பாங்களா அப்படி இப்படி நிறைய சொல்றாங்களே, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 10 பைசா இல்லாம போயிருக்காங்க ஏகப்பட்டவர் எனக்கு தெரியும். சோ நீங்க வந்து ஒரு இதுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா மைண்ட் கிளியரா இருக்கணும், நமக்கான அச்சீவ்மெண்டா இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் தாட்ஸை வந்து உங்க இடையே ஸ்ப்ரெட் பண்ணி உங்களை படிக்க விடாம ஆக்கி அவங்க நல்லா படிச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதனால வந்து நல்லா வந்து மெனக்கெடுங்க. சரிங்களா? நல்லா மெனக்கெடுங்க. இந்த 2 மாசம் வந்து நீங்க ஸ்கூல் டேஸ்ல 10th 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த மாதிரி ஒரு மெனக்கெடலோட ஒரு டெடிக்கேட்டோட பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். சரிங்க, காம்படிஷன் வந்து மாவட்ட வாரியா எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுல இருக்கும். காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசிஎம் கோர்ஸ் முடிச்சவங்க ஒரு மாவட்டத்துக்கு 4-5, அதாவது ஒரு 5000 6000க்குள்ள வருவாங்க. அப்ப மாவட்ட வாரியா நமக்கு வேகன்சி ஒரு 100 150 வரும்போது நீங்க வந்து அந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் கிராக் பண்ற ஈஸியான வழி. சரிங்களா? அதனால வந்து இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி மத்திய கூட்டுறவுக்குலாம் 2020ஆம் ஆண்டு தான் கடைசியா போட்டாங்க. மாநில கூட்டுறவு எஸ்ஆர்பிக்கு 2019 போட்டாங்க. அப்ப நம்ம வந்து இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச அனலைஸ் படி வந்து பாத்தீங்கன்னா மத்திய கூட்டுறவுக்கு மட்டும் குறைஞ்ச ஒரு 800 வேகன்சி குறையாம வரும். அதாவது பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1200 வரும். ஸோ இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா ஒரு 2000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கணிப்பு இதுதான். இதுல வந்து எந்த இதுக்கு போனாங்க நமக்கு பெனிஃபிட்னா, நீங்க டிசிசிபிக்கு போயிருந்தீங்க, அது மத்திய கூட்டுறவுக்கு நீங்க வேலை கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 30-35க்கு மேல வருங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்க என்ன செய்யணும், மத்திய கூட்டுறவுல வேலை கிடைக்கிற மாதிரி ஹை மார்க் எடுக்கணும். நீங்க வந்து சொசைட்டி வந்து 3 தான் பிரிச்சிருப்பாங்க, ஏ கிளாஸ் சொசைட்டி, பி கிளாஸ் சொசைட்டி, சி கிளாஸ் சொசைட்டி அப்படின்ட்டு. அந்த சொசைட்டியை பொறுத்துமே உங்களுக்கு அந்த சேலரி வந்து மாறும். இப்போ வந்து நீங்க மத்திய டிசிசிபிக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், உங்க ஸ்டார்டிங் சேலரியே 30+ வந்து உங்களுக்கு வந்துடும். அதுவே நீங்க ஏ கிளாஸ் சொசைட்டிக்கு போனீங்கன்னா ஒரு 24 25 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். பி கிளாஸ்னா ஒரு 18 இருக்கும், சி கிளாஸ்னா 13 14 15 அந்த மாதிரி தான் வரும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் போது இன்னும் சிறப்பா படிச்சுட்டீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா நீங்க மத்திய கூட்டுறவுல ஹை சேலரியில உட்காரலாம். இல்ல நீங்க பாஸ் மட்டும் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சொசைட்டில தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஹை மார்க் எடுத்தவங்களுக்கு அவங்க ப்ரியாரிட்டி படி சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அந்த டிசிசிபிலேயே அவங்க போடலாம். சரிங்க, ஏன்னா இந்த ரெண்டுக்குமே ஒரே எக்ஸாம் வைக்க போறதுனால வந்து ஹை மார்க் எடுத்தவங்க அவங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும், கவுன்சிலிங் மாதிரி வைக்கலாம். இல்ல லோ மார்க் எடுக்கிற அவங்க சூஸ் பண்ணது போக மீதி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சூழல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலி மூலமா உங்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு அவேர்னஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023 அவ்வளவு டெடிகேட்டடா கிளாஸஸ் பண்ணியிருக்கோம். நீங்க யூடியூப் சேனல்ல நம்ம கோஆபரேட்டிவ் சொன்னப்ப நீங்க தேடினாலே தெரியும் 2023 நம்ம எவ்வளவு டெடிகேட்டட் வீடியோஸ் போட்டு பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இனிமேல் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை பிடிஎஃப் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இப்போ வந்து ஹார்ட் காப்பியாவே உங்களுக்கு பிரிண்டபிள் காப்பியாவே ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பக்காவான மெட்டீரியலா இருக்கு. பிளஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் மூலமா டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கண்டக்ட் பண்றோம். விருப்பம் மூலம் வந்து இணைந்து பயன் பெறலாம். இந்த நல்வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா குரூப் 4 குரூப் 2ல பல லட்சம் பேர் கூட போட்டி போறதுக்கும் உங்க மாவட்டத்துக்குள்ள ஒரு சில 1000 பேர்ல போட்டி போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்மளுடைய பணி பங்களிப்பு வந்து நம்ம அகாடமியில ஜாயின் பண்றவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம அகாடமியில இணைந்து பயன்பெறலாம். இதே போல காணொலிகளுக்கு தகவல்களுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்க. மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.